Welcome to EC Max. Next 10th Max chapter 1 exercise 1.1 4 sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7. So that A cross A equal to B cross B intersection C cross C proof பண்ணனும். So first A cross A கண்டுபிடிச்சுக்கலாம். 5,6 cross 5,6. So இது எப்படி எழுதலாம்? 5,5 5,6 எழுதலாமா? 5,5 5,6. Next 6,5 6,6. So இது equation 1 ன்னு வச்சுக்கலாம். A cross A. Next B cross B intersection C cross C கண்டுபிடிக்கணும். So first B cross B கண்டுபிடிச்சுக்கலாம். B cross B equal to B யோட வேல்யூ என்னது? 4 5 6 cross 4,5,6. So இது எப்படி எழுதலாம்? 4,4 4,5 4,6 4,4 4,5 4,6. Next 5,4 5,5 5,6. Next 6,4 6,5 6,6 ன்னு எழுதிக்கலாம். So next C cross C கண்டுபிடிக்கணும். C cross C equal to C யோட வேல்யூ என்னது? 5 6 7 5,6,7 cross 5,6,7. So இது எப்படி எழுதலாம்? 5,5 5,6 5,7. Next 6,5 6,6 6,7. Next 7,5 7,6 7,7. So இது C cross C யோட வேல்யூ. Next B cross B intersection C cross C கண்டுபிடிக்கணும். So ரெண்டுலேயும் சேமாக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதலாம். 5,5 சேமாக இருக்கா? 5,5லேருந்து 6,6 வரை எழுதிக்கலாம். 5,5 5,6. ஸோ இதில் 5,5 5,6 இதுலேயே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 6,5 6,6 இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A cross A equal to B cross B intersection C cross C. So hence proved.